ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் டு கோட்பினெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலர் 8க்கான பேசிக் கிராஸ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆங்குலர் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து தான் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஆங்குலர் கான்செப்டை ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம நிறைய கோர்சஸ் வந்து ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ செக்ஷன் போனீங்கன்னா அதில் நிறைய கோர்சஸ் இருக்கும், எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீக்லி நாங்கள் போஸ்ட் பண்ணுற கோர்சஸ் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். இதை தவிர்த்து வந்து எங்ககிட்ட ஃப்ரீ கோர்சஸ் பெய்ட் கோர்சஸ் வந்து எங்கள் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுமா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மூலிமா நீங்கள் எங்களுடைய ஃப்ரீ கோர்சஸ் ஸ்ட்ரக்சர்டை பார்க்கலாம். பெய்ட் கோர்சஸ் வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஃபைன், ஓகே. இது தவிர்த்து எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, கோட்பினெக்ஸ் பிரைம். அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நாங்கள் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ. see you on the course. Bye. ஆங்குலர்னா என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஆங்குலர் வந்து எஸ்பிஐ வந்து சப்போர்ட் பண்ணும், அதாவது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணும். இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஆங்குலர்ன்றது இப்போ மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜாக வந்து மாறி இருக்கு. ஸோ ஆங்குலரை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூகுளோட டெவலப்பர்ஸ் தான் ஆங்குலரை டெவலப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் ரியாக்ட் ஜேஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃபேஸ்புக்கோட டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஆங்குலர் பற்றினது. ஓகே, ஸோ ஏற்கனவே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றதை ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜாக யூஸ் பண்ணி தான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. இப்பயுமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய வெப்சைட்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டில் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு கன்வீனியன்ட்டான ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும்போது எதுக்காக ஆங்குலர்னு ஒரு லாங்குவேஜ் வந்து போகணும்? ஏதாச்சும் ஒரு மெயின் ரீசன் இருக்கணும்ல, அதை பற்றி தான் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ. லாஸ்ட் வீடியோவில் ஆங்குலரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆங்குலர் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆங்குலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணுங்க. அது என்ன சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்டி பேஜ் அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் எதுக்காக ஆங்குலரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைன், ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் புதிய தலைமுறை வெப்சைட்ஸ் வந்து போகிறேன். இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதுதான் வந்து ஹோம் பேஜ். இந்த பேஜ் எல்லாமே வந்து இந்த ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹோம் பேஜ். இந்த பேஜுக்கான கோடு வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து புதிய தலைமுறை .com நான் டைப் பண்ண உடனே இதோட ரிக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு, புதிய தலைமுறை சர்வருக்கு போயிட்டு, ஸோ அந்த சர்வர்லேருந்து இந்த பேஜோட கோடை கம்ப்ளீட்டாக ப்ரௌசருக்கு கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நான் வந்து சப்போஸ் வேறு எதனாச்சும் ஒரு லிங்க் இந்த வெப்சைட்டில் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன் செகண்ட், இங்கே மேலே இருக்க ஹெட்டரோ இல்லை சம்திங் நான் வந்து வேறு ஒரு நியூஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது நல்லா கவனிங்க, இங்கே ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ இங்கே வந்து இந்த லோடிங்கோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் கிளிக் பண்ணுற போது அந்த லிங்க்குக்கான பேஜ், நான் கிளிக் பண்ண லிங்க்குக்கான பேஜுக்கு கொண்டு வரதுக்காக திருப்பி சர்வருக்கு போயிட்டு அந்த பேஜோட கம்ப்ளீட் கோடை திருப்பி வந்து இந்த ப்ரௌசருக்கு கொண்டு வரும். ஸோ இது மாதிரி நான் இன்னொரு லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகுது. அப்படின்னா சர்வருக்கு ரிக்வெஸ்ட் போயிட்டு அந்த பேஜோட கம்ப்ளீட் கோடை திருப்பி கொண்டு வருது. ஸோ இதுதான் வந்து மல்டி பேஜ் அப்ளிகேஷன். மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட்ஸ் வந்து மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் லோட் ஆகிட்டே இருக்கும். அந்த லோட் ஆகிறதோட மீனிங் என்னென்னா, நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் ப்ரௌசர்லேருந்து சர்வருக்கு ரிக்வெஸ்ட் போகும். ஸோ ரிக்வெஸ்ட் போயிட்டு அந்த நீங்கள் கிளிக் பண்ண அந்த லிங்க்குக்கான பேஜோட கோடை கம்ப்ளீட்டாக சர்வர்லேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு வந்து லோட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த லோடிங் போயிட்டே இருக்கும். ஸோ சம் ஆஃப் த டைம் வந்து லோடிங் வந்து ரொம்ப அதிக நேரமும் எடுத்துக்கலாம். சில டைம் வந்து எரர்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், லைக் 404 எரர், 500 எரர்ஸ், ஸோ டைம் அவுட் எரர், இது மாதிரி நிறைய எரர்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம்.
அப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னடா இது லோட் ஆகிட்டே இருக்குது, ஒரு வெப்சைட்னா வந்து ஒரு குயிக்காக இருக்க வேணாமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தோணும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த வெப்சைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்ப்பீங்க. இங்கே வந்து யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மல்டி பேஜ் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மல்டி பேஜ் அப்ளிகேஷன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட் எண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டி பேஜ் அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் வந்தால் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது நல்லா தானே இருக்குது, எதுக்கு இப்போ ஒரு கிளிக் பண்ணுறோம், ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறோம், அது சர்வருக்கு போயிட்டு அந்த பேஜோட ஃபுல் கோடை வந்து HTML கோடோ இல்லை ஃபுல் ஃப்ரண்ட் அண்ட் கோடையோ வந்து கொண்டு வந்து இங்கே ஷோ பண்ணுது, இதில் என்ன இது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இதில் இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து இப்போது இந்த பேஜுக்கு இந்த தமிழ்நாடு பேஜில் இருக்கீங்க. இந்த தமிழ்நாடு பேஜில் நான் இருக்கும்போது சம் ஆஃப் த நியூஸ் வந்து படிச்சுட்டே இருக்கேன். ஸோ எனக்கு போர் அடிச்சிச்சு. நான் வந்து இன்னொரு டேப் இந்தியான்ற டேப் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, சர்வருக்கு ரிக்வஸ்ட் போயிட்டு அந்த பேஜை வந்து கொண்டு வருது. அந்த பேஜை கொண்டு வந்து எனக்கு வந்து ஒரு புது பேஜை வந்து இந்த ப்ரௌசரில் லோட் பண்ணுது. நான் திரும்பி படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓகே நான் வந்து அந்த பேக் அதாவது நான் லாஸ்ட்டாக படிச்சிருந்த பேஜ்லேயே வந்து நான் சம் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நான் படிக்கணும்னு நினைக்கும் போது நான் திரும்ப அந்த பேஜுக்கு நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, திரும்பவுமே என்ன பண்ணும், ஒரு புது ரிக்வஸ்ட் வந்து சர்வருக்கு போயிட்டு அந்த பேஜை திருப்பி கம்ப்ளீட்டாக கொண்டு வரும். ஸோ யோசிச்சு பாருங்கள், நான் இப்போதான் நான் படித்த ஒரு பேஜை நான் திரும்பவுமே வந்து அது சர்வருக்கு ரிக்வஸ்ட் போயிட்டு கொண்டு வரதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு லிங்க்குமே ஒரு டைம் வந்து சர்வருக்கு ரிக்வஸ்ட் போயிட்டு வரும். ஸோ ஏன் இது நடக்குது அப்படின்னா, இந்த பேஜ் எல்லாமே கோடு வந்து சர்வரில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேஜுக்கான கோடுமே சர்வரில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த சர்வரில் இருக்க கோடை ஒவ்வொரு டைமும் கிளிக் பண்ணும்போதுலாம் அந்த சர்வரில் இருக்க கோடை உங்களுக்கு ப்ரௌசருக்கு கொண்டு வந்து லோட் பண்ணும். ஸோ இதுதான் இதோட மல்டி பேஜ் இது அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, அப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. லாஸ்ட் வீடியோவில் மல்டி பேஜ் அப்ளிகேஷன் என்னென்னு நம்ம பார்த்தோம். நான் எக்ஸாம்பிளோடு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுக்குமே கம்ப்ளீட்டாக அந்த பேஜோட கோடை சர்வர்லேருந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வரும். அந்த பேஜோட ஃபுல் கோடையுமே வந்து ஒவ்வொரு டைமுமே கொண்டு வரும் சர்வர்லேருந்து. அது வந்து மல்டி பேஜ் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜும் சொன்னேன். இப்போது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா அது எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜை நான் லோட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த லோட் பண்ணும்போதே சர்வர்லேருந்து அந்த கம்ப்ளீட் வெப்சைட்டோட பேஜஸோட கோடை வந்து சர்வர்லேருந்து ஃபஸ்ட் டைமே வந்து ப்ரௌசருக்கு கொண்டு வந்துடும். ஸோ இது கொண்டு வரும்போதே ஒரு பண்டில் ஆஃப் JS ஃபைல்ஸ் மூலிமா வந்து அதை பண்டில் பண்ணி கொண்டு வந்து ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இன்கேஸ் வந்து அந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எதனா வேறு ஒரு பேஜை நேவிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது ப்ரௌசருக்கு ரிக்வெஸ்ட் போகாமல் ஏற்கனவே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களே, ஸோ அந்த இதுலேயே வச்சு அதோட கோடை வச்சு அது வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு லிங்க்குக்குமே வந்து சர்வருக்கு ரிக்வெஸ்ட் போகாது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து நம்ம கிளியராக பார்க்கணுமா இருந்தால் angular.io. ஸோ இதுதான் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கூட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஆங்குலரோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இது. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது SPA சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது ஃபியூச்சர் என்ற ஒரு பேஜில் இருக்கேன். இந்த பேஜில் இருக்கேன். நான் இப்போ டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜுக்கு நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நான் டாக்ஸுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து லைக் எப்படி இருக்குது அப்படின்னா, அதோட URL மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே கண்டி அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது. இந்த பேஜ் வந்து கம்ப்ளீட்டாக சர்வருக்கு ரிக்வஸ்ட் போயிட்டு அந்த பேஜை கம்ப்ளீட்டாக கொண்டு வராது. இங்கே பாருங்கள், நான் ரிசோர்ஸஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சேஞ்ச் ஆகிற அந்த மீன் டைமை பாருங்கள். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்கும் இந்த பேஜுக்கான மீன் டைமை பாருங்கள். மீன் டைம் அப்படின்னா என்னென்னா, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் நான் ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது அது சர்வருக்கு ரிக்வஸ்ட் போயிட்டு அந்த சர்வரில் இருக்கிற அந்த பேஜுக்கான கம்ப்ளீட் கூட திரும்ப கொண்டு வரும். ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸில் நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டாக்ஸை கிளிக் பண்ணி அந்த இதுக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பேஜும் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு லிங்க்கு நான் கிளிக் பண்ணும்போதுலாம் எனக்கு வந்து ஒரு குயிக்காக லோட் ஆகுது.
ஓகேங்களா. ஸோ அந்த பேஜ் வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதாவது ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு தரலை. இதுதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோட எக்ஸாம்பிள். இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம், ப்ரௌசருக்கு அப்போ ரிக்வஸ்ட்டே போகாதா? இப்போ நான் ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறேன்னா எஸ்பிஐயில் வந்து ரிக்வஸ்ட்டே ப்ரௌசருக்கு சர்வருக்கு போகாதா அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. சர்வருக்கு கண்டிப்பாக ரிக்வஸ்ட் போகும். நான் இங்கே என்ன உங்களுக்கு ஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் ஒரு லிங்க்கை நேவிகேட் பண்ணும்போது அந்த லிங்க்குக்கான கம்ப்ளீட் கோடை, அதாவது அந்த இப்போ அடுத்த பேஜுக்கான கம்ப்ளீட் சோர்ஸ் கோடை வந்து சர்வர்லேருந்து ஒவ்வொரு டைமும் கொண்டு வரும். கம்ப்ளீட் கோடை வந்து சர்வர்லேருந்து ஒவ்வொரு டைமும் கொண்டு வரும். பட் ஆனால் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் அப்படி பண்ணாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் கோடை கொண்டு வரதுக்கு பதில் அந்த பேஜுக்கான கோடை வந்து ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடும். அந்த பேஜுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதனா கண்டென்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு வேல்யூஸோ நீங்கள் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வேல்யூஸோட அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் சர்வர்லேருந்து கொண்டு வரும். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ரிப்பீட், மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகேங்களா. ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யூசர் இன்ட்ராக்ஷன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமான ஒரு கம்ஃபர்டபுளை தந்ததுனால சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை மோஸ்ட் ஆஃப் த இது வந்து ப்ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதனால தான் மல்டி பேஜ் அப்ளிகேஷன்ஸை வந்து இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஓவர் கம் பண்ணிச்சு. இங்கே சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை நீங்கள் ஆங்குலரை வச்சு தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஆங்குலர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ புரியுதுங்களா? எப்படி வந்து ஆங்குலரை கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க, இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்னன்னு உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எனக்கு இதை விட இப்போது ரொம்ப ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வேறு எதனா இருக்கா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நிறைய இருக்குது. நான் வந்து இப்போ நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துப்போம், ஜிமெயில். ஜிமெயில்ன்றது எஸ்பிஏவை வச்சு தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு டேப் வந்து நேவிகேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிக்வஸ்ட்டே போகாது. இங்கே பாருங்கள், இங்கே ரிக்வஸ்ட் போகிற மாதிரியே தெரியாது. அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ரிக்வஸ்ட் போகும், சர்வருக்கு கண்டிப்பாக ரிக்வஸ்ட் போகும். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் வந்து இப்போது இன்பாக்ஸ் பேஜில் இருக்கேன். நல்லா கவனிங்க. இந்த இன்பாக்ஸ் பேஜில் இருக்கேன். நான் வந்து இப்போ ஸ்னூஸ்டுன்னு ஒரு பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த பேஜுக்கான இதுவே நான் இது மல்டி பேஜ் அப்ளிகேஷன்னா இந்த ஸ்னூஸ்டோட பேஜோட சோர்ஸ் கோடை வந்து சர்வர்லேருந்து கொண்டு வரும், புதுசாக சர்வர்லேருந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸில் சர்வர்லேருந்து அந்த சோர்ஸ் கோடை கொண்டு வராது. ஏன்னா ஃபஸ்ட்டே அது கொண்டு வந்து லோட் பண்ணிடும். ஸோ இதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை மட்டும் சர்வர்லேருந்து கொண்டு வரும். நான் அது மாதிரி இங்கே பாருங்கள், நான் வந்து சென்டு டேப் போகிறேன். உங்களுக்கு வந்து இதில் இது ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரியே தெரியாது. இந்த அப்ளிகேஷனை நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ஸோ நீங்கள் என்ன டேப் வந்து நீங்கள் மூவ் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரியே தெரியாது. அஃப்கோர்ஸ் ஒரு நியூ மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி தான் வருமே கண்டி அது வந்த மாதிரியே தெரியாது. அந்த நியூ மெசேஜ் வந்து வந்த மாதிரியும் தெரியாது. ஸோ இது வந்து எஸ்பிஐ அப்ளிகேஷனுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜிமெயில். ஓகேங்களா. ஸோ இதை விட தெரியல எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மல்டி பேஜ் அப்ளிகேஷன்னா என்னென்னா, ஒரு பேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பேஜுக்கான சோர்ஸ் கோடை வந்து ப்ரௌசருக்கு கொண்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னொரு பேஜ் நீங்கள் நேவிகேட் பண்ணும்போது அந்த பேஜுக்கான கம்ப்ளீட் கோடை திருப்பி சர்வர்லேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் ஸ்டோர் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் இன்னொரு லிங்க்குக்கு போகிறீங்கனாலும் அந்த லிங்க்குக்கான கோடுமே புதுசாக சர்வர்லேருந்து ப்ரௌசருக்கு லோட் பண்ணும். ஸோ இது மாதிரி மல்டி பேஜ் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஆனால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அந்த சோர்ஸ் கோடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ப்ரௌசரில் லோட் பண்ணிடும். லோட் பண்ணது நீங்கள் இப்போ லிங்க்ஸை நேவிகேட் பண்ணும்போதெல்லாம் சர்வருக்கு ரிக்வஸ்ட் வந்து போகும். ஆனால் அந்த போகிற ரிக்வஸ்ட் வந்து அந்த பேஜுக்கான கம்ப்ளீட் கோடை திரும்ப சர்வர்லேருந்து கொண்டு வராது. அதுக்கப்புறம் எதனா ஒரு கண்டென்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த பேஜுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதை மட்டும் சர்வர்லேருந்து ப்ரௌசருக்கு லோட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் எஸ்பிஐயோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுனால எஸ்பிஐ வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால தான் ஆங்குலர் வந்து இப்போது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜிமெயில். நீங்கள் வந்து என்ன இது கிளிக் பண்ணாலும், எந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அது ஜஸ்ட் அந்த லிங்க்ஸை வந்து நேவிகேட் ஆகிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஒரு ரெஃப்ரெஷோ இல்லை ஒரு ரொம்ப நேரம் டைம் அவுட்டோ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஸோ இதுதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு லெசன்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஆங்குலர் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் ஆங்குலரை வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிளும் ஜிமெயில் வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ வந்து
ஆங்குலர் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எதனா தெரியணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், டைப் ஸ்கிரிப்ட். இந்த லாங்குவேஜை வந்து நாங்கள் இப்போ எடுக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த டைப் ஸ்கிரிப்ட் எடுத்தால் அது ஒரு பெரிய கோர்ஸாகவே கொண்டு போகலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக டைப் ஸ்கிரிப்டை வந்து நிறைய ரிசோர்ஸஸில் இருக்குது, நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பர்சன் டு பர்சன் மாறலாம். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்குது அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, டைப் ஸ்கிரிப்ட்ன்றது சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. டைப் ஸ்கிரிப்ட்டுக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒரு மேஜராக டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ டைப் ஸ்கிரிப்டில் நீங்கள் i = 0 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. இதோட மீனிங் என்ன ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படின்னா, ஐக்கு வந்து நான் வந்து 0ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இன்கேஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமிங்கில் i = ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணிங்கனாலும் அது அசைன் ஆகும். ஏன்னா அது வந்து டைனமிக்காக அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில். இதுவே நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் போகும்போது அந்த ஐக்கு ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஒரு மெத்தடோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து டைப் ஸ்கிரிப்டில் டைப்பை வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம். அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கு கோலன் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், i: நம்பர் = 10ன்னு கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஐன்றது ஒரு நம்பர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். அது வந்து டைப் ஆஃப் i இஸ் அ டைப் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டதுனால நீங்கள் வந்து ஐக்கு 10ன்ற ஒரு நம்பரோட டேட்டாவை மட்டும் தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். இன்கேஸ் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது எடுத்துக்காது. கம்பைல் டைம்லேயே உங்களுக்கு எரர் கொடுத்துரும். இங்கே இதோட பெனிஃபிட்டே இதுதான், டைப் ஸ்கிரிப்டோட பெனிஃபிட்டே இதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கான டைப் வந்து அசைன் பண்ணதுனால அந்த டைப் ஆஃப் டேட்டாவை மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணுமே கண்டு வேற ஒரு டைப் ஆஃப் டேட்டா வந்து அசைன் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் ஒரு டைப் ஸ்கிரிப்ட் கோடையும் கம்ப்ளீட்டாக எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டயக்னோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்னென்னா டைப் ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் எதுக்குமே நீங்கள் வந்து டைப்பை மென்ஷன் பண்ண மாட்டீங்க. அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே டைப்பை மென்ஷன் பண்ணால் அது டைப் ஸ்கிரிப்ட். அதனால தான் டைப் ஸ்கிரிப்ட் இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஃபைன், ஓகேங்க. ஸோ டைப் ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு டைப் ஸ்கிரிப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஐடியா வந்து கொடுத்துரும். அந்த டைப் ஸ்கிரிப்டை வந்து நல்லா படிச்சிருங்க. அதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆங்குலரை கண்டினியூ பண்ணலாம். இல்லை இந்த கோர்ஸ் வந்து ஆங்குலருக்கான ஒரு கண்டென்ட்டை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைப் ஸ்கிரிப்ட் மோஸ்ட்டாக தேவைப்படுறது அவசியம் இருக்காது. ஃபைன், ஓகே. ஸோ ஓகேங்க, இந்த கோர்ஸ் அதாவது மென்ஸ்டாக்கில் உங்களுக்கு இதுவுமே அதாவது ஜாவா ஸ்கிரிப்டுமே எடுக்க தான் போகிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மென்ஸ்டாக்கில் உங்களுக்கு இன்க்ளூடாக இருக்கும். ஃப்ரண்ட் எண்டில் நடத்த போகிறேன். அதை பார்த்துட்டு கூட உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஃபைன், அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்டை கண்டிப்பாக படிச்சிருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் டைப் ஸ்கிரிப்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஆங்குலருக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம். டைப் ஸ்கிரிப்டில் தான் நீங்கள் வந்து ஆங்குலருக்கான கோடை வந்து ரைட் பண்ணுங்க. அதனால் டைப் ஸ்கிரிப்டை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்குலர் JS, ஆங்குலர் 2, ஆங்குலர் 8, ஆங்குலர் 11 இது மாதிரி டெர்மினாலஜிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு இதில் ஒரு பெரிய டவுட் வரும், ஆங்குலர் JSனா என்ன, ஆங்குலர்னா என்ன, இது ரெண்டுமே சேமா இல்லை டிஃப்ரெண்ட்டா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்கோர்ஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் தாங்க. ஆங்குலர் JSன்றது ஃபஸ்ட்டு ஆங்குலரை கண்டுபிடிச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட நேம் வந்து ஆங்குலர் JS. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான லாங்குவேஜ் வந்து ஆங்குலர் JS. ஸோ ஆங்குலர் JS வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆங்குலரோட டெவலப்பர்ஸ் வந்து அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய கம்யூனிட்டி வந்து ஆங்குலர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆங்குலரோட பாப்புலாரிட்டி அதிகமாக ஓகே இந்த லாங்குவேஜை ரொம்ப டெவலப் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆங்குலர் JSலேருந்து ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் பண்ணி ஆங்குலர் 2ன்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்குலர் JSன்றது ரொம்ப பேசிக்ஸ், அது வந்து இப்போ வழக்கத்திலே இல்லை அப்படின்ற கூட சொல்லலாம். ஸோ ஆங்குலர் JSலேருந்து ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் பண்ணி ரிலீஸ் ஆனது தான் வந்து ஆங்குலர் 2. அப்போது ஆங்குலர் 2லேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆங்குலர் 3 கிடையாது, ஆங்குலர் 4, ஆங்குலர் 5, ஆங்குலர் 6 இது மாதிரி ஆங்குலரோட வேர்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஆங்குலர் 11 வரலும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ இதோட வேர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஆங்குலர் 2க்கும் ஆங்குலர் 11க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஆங்குலர் ஜேஎஸ்க்கும் ஆங்குலர் 2க்கும் தான் நான் வந்து பெரிய மாடிஃபிகேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆங்குலர் 2க்கும் ஆங்குலர் 11க்கும் வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பெருசாக கிடையாது. ஒரு 90% ஆஃப் கோடு வந்து சிமிலராக தான் இருக்கும். அந்த ஒரு 10% வந்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம், இல்லை புது ஃபீச்சர் எதனா ஆட் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10% மட்டும்தான் மாறும் ஒரு வேர்ஷனுக்கும். இது ஏன் அப்படின்னா ஒரு வேர்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 6 மந்த் தான் இருக்குமே. ஆங்குலர் 2க்கும் ஆங்குலர் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மந்த் தான். 6 மந்த்தில் ஒரு வேர்ஷன்ஸாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்குலர் 8. எதுக்காக ஆங்குலர் 8 பார்க்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் வந்து இப்போ ஆங்குலர் 8 தான் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டு வேர்ஷனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்குலர் 9 ஆங்குலர் 11 வந்து இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகலை. சரிங்களா? ஸ்டெபிளைஸ் இந்த சென்ஸ் நிறைய பேர் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஆங்குலர் 8 ரன் ஆகிறதுனால நம்ம ஆங்குலர் 8 பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஆங்குலர் 8க்கும் ஆங்குலர் 11க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாதுங்க. ஓகேங்களா? சின்னதாக ஏதாச்சும் ஒரு வேரியேஷன்ஸ் வந்து இருக்கலாம், அவ்வளோதான். ஃபைன், ஓகே. ஸோ ஆங்குலர் இஸ் த ஸ்டேபிள் வெர்ஷன். நீங்கள் ஆங்குலர் 8 படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆங்குலர் 8 பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த கோர்ஸில் நீங்கள் ஆங்குலர் 8 தான் பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஆங்குலரோட வேர்ஷன்ஸோட டீட்டெயில்ஸை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆங்குலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆங்குலர் மட்டும் இல்லை, என்ன டைப் ஆஃப் நீங்கள் ஜேஎஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நோட் பேக்கேஜ் மேனேஜர்ன்றதை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணோம் உங்கள் சிஸ்டத்தில். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரியாக்ட் ஜேஎஸ், வியூ ஜேஎஸ், என்ன ஜேஎஸ் டைப் ஆஃப் நோட் ஜேஎஸ், ஸோ இது மாதிரி என்ன டைப் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர்ன்றதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா நோட் ஜேஎஸ் டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், node.js.org அப்படின்ட்டு. அந்த டவுன்லோட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேஜுக்கு நேவிகேட் கொண்டு போகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் கரண்ட் வேர்ஷன்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நோட் பேக்கேஜோட கரண்ட் வேர்ஷன் 16.10 நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டமில் கரெக்டாக வந்து அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் வந்து டவுன்லோட் ஆச்சா அப்படின்ட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நோடு npm -v வேர்ஷன் போட்டிங்க அப்படின்னா அந்த என்பிஎம்மோட வேர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நோட் பேக்கேஜ் மேனேஜரோட வேர்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கரெக்டாக டிஸ்பிளே ஆச்சு, எரர் இல்லாமல் அப்படின்னா என்பிஎம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்னொன்று node.version அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கரண்ட்டாக என்ன வேர்ஷன் ஆஃப் நோடு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் வந்து v12.18.3 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய நோட் பேக்கேஜ் வேர்ஷன். பட் ஆனால் இப்போ வந்து 16 வந்து வந்துட்டு இருக்கு. இது நான் டவுன்லோட் பண்ணும்போது ரொம்ப முன்னாடி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ நான் இன்னும் அப்டேட் பண்ணலை. உங்கள் சிஸ்டமில் நீங்கள் கரண்ட்டாக இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 16 யூஸ் பண்ணீங்க, அதுதான் வந்து உங்களோட கரண்ட் வேர்ஷன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆங்குலரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதோ ஏதாச்சும் உங்களுக்கு எரர்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், அதாவது அவங்களே சொல்யூஷனை கொடுத்துருப்பாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆங்குலரோட கம்யூனிட்டி இப்போ ரொம்ப வாஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்த எரர்ஸ் வந்து வேறு யாருக்குன்னா வந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி. அவங்க அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அவங்க வந்து ஃபோரமில் அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு எரர் வந்ததுன்னா ஸ்டக் ஆகாமல் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபைன், ஓகே. ஸோ நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், ப்ரோ நான் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன், அந்த சிஸ்டமில் ரொம்ப பழசான ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்குலாம் ஆங்குலர் ஒர்க் ஆகுமானா? அஃப்கோர்ஸ் எல்லா இதுலேயும் மோஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நான் சொல்கிறது ஒரு 8 விண்டோஸ் 7 விண்டோஸ் 8.1 ஸோ விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 இது மாதிரி ஒரு ஸ்டேபிள் வேர்ஷன்ஸில் எல்லாமே கண்டிப்பாக ஆங்குலர்ன்றது ஒர்க் ஆகும். ஏன் அஃப்கோர்ஸ் நானே வந்து விண்டோஸ் 8.1 தான் இன்னுமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன், என்டர்பிரைஸ் எடிஷன். நான் இன்னுமே வந்து விண்டோஸ் 10க்கு அப்கிரேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா வேர்ஷன்ஸ்லேயும் ஆங்குலர்ன்றது ஒர்க் ஆகும். ஃபைன், அதுக்கு முன்னாடி இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜரை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் என்பிஎம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆங்குலரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆங்குலர் வந்து ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபியூச்சரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க, அந்த சிஸ்டமில் பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க.
அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒரு ஃபோல்டரில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஆங்குலர் ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் மட்டும் நீங்கள் வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டீட் நீங்கள் வந்து ஹோல் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் வந்து ஹோல் சிஸ்டம்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பயுமே நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் தான் நம்ம வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன டெமோ காட்டுறேன். நான் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஆங்குலர்ன்ற ஒரு சாம்பிள் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய விஎஸ் கோடில் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த புது ஃபோல்டரை க்ரியேட் பண்ண புது ஃபோல்டரை நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த விஎஸ் கோடை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து 1 ஹவருக்கு நான் தெளிவாக நடத்தியிருப்பேன். எல்லா ஆப்ஷன்ஸும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனான லிங்க்கில் தரேன். ஸோ இந்த கோர்ஸோட ஸ்டார்டிங்லேயும் அதை ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதை ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ரொம்ப நெசசிட்டி அப்படின்றதுனால. ஏன்னா இந்த கோர்ஸே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா கோர்ஸுமே மோஸ்ட் ஆஃப் எடிட்டர்ஸ் வந்து விஎஸ் கோட தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எடிட்டர். அண்ட் இது ஓப்பன் சோர்ஸ் வேறு. இதோட கம்யூனிட்டியும் ரொம்ப பெருசு. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து அந்த க்ரியேட் பண்ண ஃபோல்டரை நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இன்னொரு விஷயம் நான் வந்து இங்கே இம்போஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். லைக் இதோட ஸ்லோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ இது. ஏன்னா என்னுடைய வேர்ஷன்ஸும் ரொம்ப கம்மி, இந்த சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனும் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் டைம் வந்து கண்டிப்பாக எடுக்கும். ஸோ நான் பாஸ் பண்ணிடுறேன். இங்கே என்னுடைய ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த விஎஸ் கோடில் வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஆங்குலர் சாம்பிள்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து இந்த ஃபோல்டரில் நான் எதுவுமே மெயின்டைன் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணேன். அந்த ஃபோல்டரை இங்கே ஓப்பன் ஃபோல்டர்னு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஒரு ஃபைல்ஸும் நான் மெயின்டைன் பண்ணலை. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நியூ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நியூ டெர்மினல்ன்றது எதுக்கான டெர்மினல்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நியூ டெர்மினல்ன்றது நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இந்த விஎஸ் கோடில் லோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஃபோல்டருக்கான டெர்மினல் இது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த டெர்மினலோட கோடு வந்து எங்கே ரன் ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் தான் ரன் ஆகும். ஸோ நான் வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஒரே ஒரு கமாண்ட். அந்த கமாண்டை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். npm install -g @angular CLI. CLIன்றது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். ஓகே, ஃபைன். ஸோ நான் வந்து என்டர் பண்ணுறேன். இது வந்து அஃப்கோர்ஸ் உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பொறுத்து இதோட டைம் வந்து லேக் ஆகலாம். கண்டிப்பாக என்னுடைய சிஸ்டமில் லேக் ஆகும். ஸோ நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, என்னுடைய ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய எரர் மெசேஜ் வரலாம். பட் ஆனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. கடைசியில் உங்களுக்கு இந்த லைன்ஸ் மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க, என்ஷூர் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஆங்குலர் CLI @11 அப்படின்னா என்னுடைய வேர்ஷன்ஸ், ஆங்குலரோட வேர்ஷன் வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு வந்தாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மீனிங் தான். ஓகேங்க, ஆங்குலர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஆங்குலரோட ஆப்பை வந்து ஒரு சாம்பிள் ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ணுறது CLI யூஸ் பண்ணின்னு பார்க்கலாம். தேங்க்யூ. லாஸ்ட் வீடியோவில் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் நம்ம ஆங்குலரோட இது வேர்ஷன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது CLI கமாண்டை யூஸ் பண்ணின்னு பார்க்கலாம். அதுக்கான கமாண்ட் வந்து இதுதான். ஸோ ng new இந்த மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ன்றது உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ராஜெக்டோட நேம் தான் அது. நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நான் மை ஃபஸ்ட் ப்ராஜெக்டே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த ப்ராஜெக்ட் நேமே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டீட் டெஸ்ட்டுன்னு மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி. ஸோ டெஸ்ட்டுன்னு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மற்ற என்ன நேம் வேணாலும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணலாம். இந்த கமாண்ட் ரன் பண்ணுறது வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும் என்னுடைய சிஸ்டமில். நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எதனா ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ng help அப்படின்னு நீங்கள் வந்து கமாண்டு நீங்கள் கொடுத்தீங்க. அந்த டெர்மினல் கமாண்ட்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதோட டெஃபினேஷனோட உங்களுக்கு கமாண்ட் வந்து ஷோ ஆகும், அந்த டெர்மினல்லே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் டெர்மினல்லே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின்
மெஷினில் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கமாண்டை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க, ஆங்குலர் ரவுட்டிங் வந்து எனேபிள் பண்ணட்டுமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இங்கே பேசிக்ஸை தான் கவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆங்குலர் ரவுட்டிங் தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ நோ கொடுக்குறேன், என் கொடுத்தா நோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஸ்டைல்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, அது என்ன டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. சாஸ் இருக்குது, லெஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல் ஷீட்டு. ஸோ நம்ம வந்து ஆப்வியஸாக சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் சிஎஸ்எஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கொஷின்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராஜெக்டோட நம்ம பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆங்குலர் சிஎல்ஐ வந்து கமாண்ட் வந்து ரன் பண்ணதுனால உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் மட்டும் ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் வந்து மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேமு, க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் பாஸ். சைட் பை சைடு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த கமாண்டை ரன் பண்ணும்போது உங்களுடைய கமாண்டு வந்து பவர் ஷெல்லில் இருக்கா இல்லை விண்டோஸ் அந்த வேர்ஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பவர் ஷெல்லில் இருந்தது அப்படின்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விஎஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் இந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்னு இருக்கும். ஸோ இந்த பவர் ஷெல்லில் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இந்த வந்து விஎஸ் கோடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைக் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணுங்கள். அப்படி ரன் பண்ணும்போது கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து உங்களுடைய கமாண்ட்ஸ் வந்து ரன் ஆகும், பவர் ஷெல்லில் ரன் ஆகிறதுக்கு பதில். ஏன்னா பவர் ஷெல்லில் ரன் பண்ணும்போது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களோட ஆக்சஸ் இருந்தால் தான் இது பண்ணும், இல்லை செக்யூரிட்டி ரீசனுக்காக பிளாக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. லைக் இப்போது செக் பண்ணிவிடுவோம் நம்மளுடைய இது வந்து கோட் ரன் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. இல்லை இன்னும் இன்ஸ்டால் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஐ கேன் பாஸ் நோ. ஸோ எனக்கு வந்து இப்போது ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு கமாண்டை வந்து சிஎல்ஐயில் ரன் பண்ணுங்கள், அதுவே ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஃபைல்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது சிஎல்ஐ கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சிஎல்ஐ கமாண்ட் க்ரியேட் அந்த கமாண்டை கொடுத்த உடனே ஒரு ப்ராஜெக்டை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி தந்துடுச்சு. இங்கே வந்து ஆங்குலர் சாம்பிள்ன்றது நம்மளுடைய ப்ராஜெக்ட், அதாவது அந்த ஃபோல்டர். அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள், மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இதுதான் ப்ராஜெக்ட் நேமு. இந்த ப்ராஜெக்ட் நேமை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக அந்த கமாண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போதே உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் ஃபைல்ஸை வந்து நீங்கள் டச்சே பண்ண மாட்டீங்க. இதில் எதுவுமே நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஃபைல் ஃபோல்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த சோர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபோல்டரில் தான் அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இதில் இந்த ஆப்னு இருக்குது பாருங்கள், இதில் தான் நீங்கள் மெஜாரிட்டி ஆஃப் கோட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. ஃபைன், ஓகே. ஸோ அப்போது இந்த சோர்ஸ் ஃபோல்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோல்டர். இது நம்ம அப்கமிங் கிளாஸஸில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம், என்னென்ன சேஞ்சஸ் இதில் பண்ணோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இதில் எல்லா ஃபைல்ஸும் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதில் மெஜாரிட்டி நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க, அதுதான் முக்கியம். இதில் வந்து இந்த நோட் மாடல்ஸை வந்து என்ன யூஸ் கேஸில் இந்த நோட் மாடல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சிஎல்ஐ கமாண்டை வந்து ரன் பண்ணும்போதே இந்த நோடு, அதாவது இந்த ஆங்குலர் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து இங்கே தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், நோட் மாடல்ஸ் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த ஃபோல்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோல்டர். இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபோல்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் லைக் அந்த ப்ராஜெக்டை வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் ரன் பண்ண முடியும். வேறு என்ன யூஸ் கேஸில் இந்த நோட் மாடல்ஸை வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ப்ராஜெக்ட்டை வந்து இப்போ க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணிட்டீங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டை ஹையர் அஃபிஷியலுக்கு சென்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை அப்படியே நீங்கள் ஜிப் பண்ணி சென்ட் பண்ணாலும் ரொம்ப மெமரி அதிகமாக எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப மெமரி அதிகமாக இருக்கும்.
அந்த மெமரியை அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் நோட் மாடல்ஸ் ஃபோல்டரை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. இதோட இந்த ப்ராஜெக்டோட அதிகபட்ச மெமரி வந்து இந்த நோட் மாடல்ஸை தான் எடுத்திருக்கும். ஸோ இதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிப் பண்ணி உங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கமாண்டை வந்து கொடுத்தா போதும். அதாவது என்பிஎம் அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபோல்டரில் பர்டிகுலர் ஃபோல்டரில் அந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே இந்த நோட் மாடல்ஸ் டெலீட் பண்ண நோட் மாடல்ஸ் எல்லாமே டிபெண்டன்சி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா, அவங்களுடைய சிஸ்டமில் மெஷினில் அப்டேட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து அந்த டெஸ்டிங்கோ இல்லை எரர்ஸ் ஸ்பாட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த டைமில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எந்த யூஸ் கேஸில் இந்த நோட் மாடல்ஸ் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். சோர்ஸ்ன்றது அஃப்கோர்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டர் எதுவுமே இந்த ஃபைல்ஸ் எதுவுமே டச் பண்ண மாட்டேங்க. angular.json ஜஸ்ட் இந்த ஆங்குலருக்கு டிஃபால்ட்டாக நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்மா இதெல்லாம் டச் பண்ண மாட்டீங்க. இந்த package.json இருக்கு பார்த்தீங்களா, இந்த package.jsonல தான் உங்களுடைய இன்ஸ்டாலான டிபெண்டன்சி, ஆங்குலரோட டிபெண்டன்சி என்னென்ன வேர்ஷன்ஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, ஸோ என்னென்ன டிபெண்டன்சி வந்து மோஸ்ட்டாக உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பர்டிகுலராக இந்த ஆங்குலர் காமன்ன்ற டிபெண்டன்சி வந்து 12 வெர்ஷன் 12ல் வந்து இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த மெஷினில் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வெர்ஷன் 12ல் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஃபர்மேஷன் வெர்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த package.jsonல நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இதுனா என்னென்னா, இந்த tsconfig.json ஃபைலை வந்து யூஸ் பண்ணிங்க. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து கோட் பண்ணும்போது டைப் ஸ்கிரிப்டில் எதனா எரர்ஸ் வந்து இருந்தது அப்படி இருந்தது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது உங்கள் டைப் ஸ்கிரிப்ட் உங்கள் கோடிங் வைஸில் எதனா சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இங்கே இப்போ இந்த ஸ்ட்ரிக்ட்ன்றதுக்கு என்ன மீனிங்னு சொல்கிறேன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் நீங்கள் டைப் ஸ்கிரிப்டில் கோடு எழுதுறீங்க அப்படின்னா அந்த டைப் ஸ்கிரிப்ட் கோடை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கணும். இல்லைனா அப்படின்னா இந்த ஸ்ட்ரிக்ட்ன்றது உங்களுக்கு ட்ரூன்னு கொடுத்தனால அங்கே எரர் காட்டும். ஸோ உங்கள் கோட் லெவலில் இது வந்து இது பண்ணும், ஓவர் ரைட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த டிஎஸ் கோடில் tsconfigனா டிஎஸ் ஃபைலோட கான்ஃபிகேஷன்லாம் நீங்கள் இங்கே தான் எழுதுவீங்க. டைப் ஸ்கிரிப்டோட ஃபைலோட கான்ஃபிகேஷன்லாம் இங்கே தான் எழுதுவீங்க. ஃபைன், ஓகே. ஸோ இங்கே package.log இதுவுமே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இதோட பர்பஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போது package.jsonல வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, உங்களோட ஆங்குலரோட டிபெண்டன்சி அதோட வேர்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் இதில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த package.log.jsonலேயும் அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் எதுக்காக இந்த ஃபைலை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் டெவலப் பண்ண ப்ராஜெக்டை நீங்கள் உங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கு சென்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து என்பிஎம் அப்டேட்னு கொடுத்தாங்க, அந்த டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணும்போது என்பிஎம் அப்டேட்னு கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த மெஷினில் வந்து என்பிஎம் வந்து அதாவது ஆங்குலர் வந்து திருப்பி டிபெண்டன்சி வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்படி இன்ஸ்டால் ஆகும்போது உங்களுடைய டெவலப்மெண்ட்டில் ஒரு வேர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 12 வேர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ 12க்கு அப்புறம் 14 16 சொல்லிட்டு வேர்ஷன் அப்டேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அவர் அப்டேட்னு கொடுக்கும்போது 16 வேர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஆங்குலரோட 16 வேர்ஷன் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுடைய டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த package.log.json தான் இந்த ஃபைல் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். இது என்ன சொல்லும் அப்படின்னா, நோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னுடைய கஸ்டமர் நான் டெவலப் பண்ண அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து 12 வேர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து 12 வேர்ஷனோட என்பிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்டேட்டட் வேர்ஷன் வேணாம், அது அதாவது கம்பேட்டபிலிட்டியாக இருக்காது அப்படின்ட்டு இந்த package.log.json ஃபைல் தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்கும். அதை ரன் பண்ணும்போது அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஃபைன், ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ், அதோட டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் இதில் வந்து அந்த க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் என்னென்ன ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அதோட டெஃபினேஷன்ஸை பார்த்தோம். இப்போ வந்து க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு லோக்கல் சர்வரை வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்து லோக்கலாகவே அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சேம் கமாண்ட் தான்,
ஓகேங்களா. ஸோ இந்த கமாண்ட் லாஸ்ட்டாக நம்ம அந்த க்ரியேட் பண்ண விட்ட அந்த கமாண்ட்லேருந்து என்ன கமாண்டை வந்து இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது இது வந்து நம்மளுக்கு அந்த ஆங்குலர் சாம்பிளுக்கான ப்ராஜெக்டோட ஃபோல்டர். ஸோ இந்த ஃபோல்டர்லேருந்து அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து கொடுக்கணும். அதுக்கு சிடி அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து என்ன, மை ப்ராஜெக்ட், மை ஃபர்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இந்த கமாண்டை நீங்கள் கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ஜி சர்வ். இதுதான் வந்து இந்த ஜஸ்ட் இந்த ஒரு கமாண்ட் கொடுத்தாலே போதும். இந்த கமாண்ட் வந்து இந்த கமாண்ட் ரன் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் வந்து இன்னும் கூட இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ஜி சர்வ், என்ஜி சர்வ். ஓகேவா. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. உங்களுடைய மெஷின்ஸை பொறுத்து இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் மெஷின்ஸை பொறுத்து இதோட சர்வர் கான்ஃபிகரேஷன் வந்து ரன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து லோக்கலாக அதாவது இது வந்து சர்வரில் ரன் ஆகிற மாதிரி தான். இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போ சர்வரில் ரன் ஆகிற மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஓஸ் பண்ணி ரன் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் உங்கள் லோக்கல் மிஷின்லேயே ஒரு சின்னதாக ஒரு சர்வர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிடும். இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சர்வர் மாதிரி உங்கள் லோக்கல் மிஷின்லேயே க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்கள் ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணும். ஃபைன். இன்னும் எதுக்காக இந்த என்ஜி சர்வ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த என்ஜி சர்வ் கமாண்ட் ரன் ஆகிற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய அவுட்புட் விண்டோவில். ஃபைன். லைக் நம்ம லைவ் சர்வர் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸில் லைவ் சர்வர் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ஜி சர்வும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். என்ஜி சர்வ். ஓகே, ஜஸ்ட் ஐ பாஸ் இட். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், அந்த என்ஜி சர்வ்னு வந்து கமாண்ட் கொடுத்த உடனே ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய இதில் வந்து கம்பைல் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு போர்ட் நம்பர் வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த போர்ட் நம்பர் என்னென்னா 4200. இந்த போர்ட் நம்பரில் தான் உங்களுக்கு ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாக ரன் ஆகிற ப்ராஜெக்ட், டிஃபால்ட்டாக ரன் ஆகிற போர்ட். சாரி, நான் இப்போ இதில் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த நம்ம க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் நேமு. இதுதான் நம்மளுடைய ஆங்குலர் ஆப், ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிற ஆங்குலர் ஆப்பு. ஓகேவா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக 4200 தான் வந்து இந்த போர்ட் நம்பரில் தான் ரன் ஆகும் டிஃபால்ட்டாக. உங்களுக்கு வந்து வேறு எதனா போர்ட் நம்பர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த போர்ட் நம்பரில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ஜி சர்வ் ஐஃபன் போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன போர்ட் நம்பர் இன்கேஸ் வந்து எனக்கு 4010 வந்து ரன் ஆகணும் அப்படின்னா இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுடைய போர்ட் நம்பர் வந்து 4010 ரன் ஆகும். இதோட யூஸ் கேஸ் எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, இது வந்து 4200 ரன் ஆகிட்டுருக்கு. இன்னொரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்டும் சைட்டில் வச்சுட்டு அதையுமே நீங்கள் ரன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே என்ன பண்ணுன்னா டிஃபால்ட்டாக 4200 தான் ஓப்பனாக ட்ரை ஆகும். ஸோ அப்போ ட்ரை ஆகும்போது உங்களுக்கு கிளாஷ் வரும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 4200 போர்ட் நம்பரில் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சேம் போர்ட் நம்பரில் திருப்பி ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த டைமில் நீங்கள் இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வேறு ஒரு போர்ட் நம்பரில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். இந்த போர்ட் நம்பரில் ரன் பண்ணுங்கள், ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹாவ் ஒன் ரன்னிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபைன். ஓகே. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான இது எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போது அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். 3 கமாண்ட் தான். ஒன்று வந்து இன்ஸ்டாலேஷன் கமாண்ட், இன்னொன்று ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுற கமாண்ட், இன்னொன்று வந்து அந்த ப்ராஜெக்டை டேரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து நான் இம்போஸ் பண்ணியிருப்பேன். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்த இதில் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா ஜஸ்ட் அது வந்து எப்படி இதுவாகும் அது வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்து லோட் ஆகும்போதே சர்வர்லேருந்து ஒரு பண்டில் ஆஃப் ஃபைல்ஸை வந்து இங்கே ப்ரௌசருக்கு கொண்டு வந்துடும். அது வந்து ஒரு பண்டில் ஃபைல் ஜேஎஸ் ஃபைலாக வந்து தான் இருக்கும். உங்களுடைய சோர்ஸ் கோட் வந்து தெரியாது, உங்கள் ஜேஎஸ் ஃபைலாக வந்து தான் இருக்கும். உங்களுடைய சோர்ஸ் கோட் வந்து தெரியாது, உங்கள் சோர்ஸ் கோடு வந்து காட்டாது. ஸோ அது வந்து ஒரு பண்டில் ஃபைல்ஸாக தான் வந்து உங்கள் ப்ரௌசரில் இருக்கும். நீங்கள் நேவிகேட் பண்ணும்போது தான் அந்த பண்டில் ஃபைல்ஸ்லேருந்து ஒரு சோர்ஸ் கோடாக வந்து எடுத்து லோட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
இங்கே நான் வந்து ng7 இந்த கமாண்டை வந்து ரன் பண்ண உடனே இது பாருங்கள், ஜென்ரேட்டிங் ப்ரௌசர் அப்ளிகேஷன் பண்டில்ஸ்னு சொல்லிட்டு அந்த கமாண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரௌசரில் ரன் ஆகிறதுக்கான உங்கள் ப்ராஜெக்ட் அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு பண்டில்ஸாக வந்து அப்படியே க்ரியேட் பண்ணிடும். பண்டில்ஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணிடும். இப்போது இது வந்து இந்த ப்ரௌசரில் ரன் ஆகிட்டு இருக்கா பாருங்கள், இந்த ப்ரௌசரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதோட வியூ பேஜ் சோர்ஸ் நான் பார்க்குறேன், இதோட சோர்ஸ் கோட் பார்க்குறேன், வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த HTML கோடு எதுவுமே இதில் இருக்காது இந்த பேஜ் சோர்ஸில். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது இதில் வந்து மை ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த இது எல்லாமே இருக்கிறதுக்கு ஒரு HTML கோடு கண்டிப்பாக தேவைப்படும், கரெக்டுங்களா? ஆனால் அந்த HTML கோடு வந்து உங்கள் ப்ரௌசரில் விசிபிள் ஆகாது. அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், ஒரு பண்டில் ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் அந்த பண்டில் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த பண்டில் ஸ்கிரிப்ட் தான் என்ன பண்ணோன்னா, நீங்கள் நேவிகேட் பண்ண இதிலேருந்து ஒரு ஃபைல்ஸாக வந்து லோட் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதுவே ஒரு மல்டி பேஜ் அப்ளிகேஷன்னா நான் ஆல்ரெடி என்ன காமிச்சிருந்தேன், புதிய தலைமுறை காமிச்சிருந்தேன்னா, ஒன் செகண்ட். ஸோ இது இந்த மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் இப்போ நான் இதோட வியூ பேஜ் சோர்ஸ் பார்க்குறேன். ஆனால் மோஸ்ட் ஆஃபாக எல்லாமே இப்படி தான் இருக்குமானா கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்கேஸ் நான் வந்து ஒரு 2-3 பாயிண்ட் விட்டுருக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோட வியூ பேஜில் வந்து எந்த ஒரு சோர்ஸ் கோடும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பண்டிலாக வந்து தான் லோட் ஆகிட்டு இருக்கு. இதுவே மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் பாருங்கள், மல்டி பேஜ் வெப்சைட்ஸில் இங்கே பாருங்கள், அதோட ஃபுல் சோர்ஸ் கோடுமே உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இதோட சோர்ஸ் கோடு எல்லாமே வந்து ஒன்ஸ் அந்த சர்வர்லேருந்து ஃபுல்லாக கொண்டு வந்துடும். இப்போ நான் இன்னொரு பேஜ் நான் நேவிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த பேஜ் நேவிகேட் பண்ணுறேன், இதோட சோர்ஸ் கோடு வந்து வேறவாக இருக்கும். ஸோ இதோட சோர்ஸ் கோடு திருப்பி வந்து சர்வர்லேருந்து கொண்டு வந்து இங்கே ப்ரௌசருக்கு லோட் பண்ணும். ஸோ இது வந்து மல்டி பேஜ் அப்ளிகேஷனோட ஒரு யூசேஜ், இது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோட யூசேஜ். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஃபைன், ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் எப்படி நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்ட் வச்சு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, இப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்கிறீங்க, ஓகே, அது வந்து ஒரு பண்டிலாக க்ரியேட் பண்ணோம், அது வந்து நிறைய ப்ரௌசர் கொண்டு வந்துடும், ஸோ அங்கேருந்து லோட் பண்ணோம், அது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்தும், இது மாதிரி நிறைய பாயிண்ட் சொல்கிறீங்க. இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க? ஸோ மல்டி பேஜ் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரே ஒரு HTML ஃபைலை வச்சு, ஒரு HTML ஃபைல் தான், ஒரு பேஜுக்கு ஒரு HTML ஃபைல் இருக்கும், அது மாதிரி அடுத்த பேஜுக்கு ஒரு HTML ஃபைல் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு பேஜுக்கும் இண்டிவிஜுவலாக HTML ஃபைல், CSS ஃபைல்ஸ் இருக்கும். பட் ஆனால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். இது நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபைன், ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எடுத்துப்போம். இது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இந்த பேஜில் இங்கே பாருங்கள், நான் 4 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். ஒன்று ஹெட்டர் செக்ஷன், ஃபுட்டர், அண்ட் தென் மெயின் கண்டென்ட் அண்ட் சைட் கண்டென்ட் அப்படின்ட்டு 4 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். இந்த 4 செக்ஷனுமே இதுவே மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் இது ஒரு பேஜாக இருந்ததுன்னா, இது அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பேஜை மட்டும் ஒரு HTML ஃபைல் எழுதியிருப்பாங்க, அதுக்கு CSS ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இதுவே சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் இதோட கோடு எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஹெட்டர் செக்ஷனை தனியாக ஒரு காம்போனண்ட்டுன்னு, இதுக்கு ஒரு தனி காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி மெயின் கண்டென்ட்டுக்கு ஒரு காம்போனன்ட் செட்டு, சைட் கண்டென்ட்டுக்கு ஒரு காம்போனன்ட் செட்டு, ஃபுட்டருக்கு ஒரு காம்போனன்ட் செட்டு, இது மாதிரி ஒரு தனித்தனி காம்போனண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. காம்போனன்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அது காம்போனண்ட்னா என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபைன், ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதோட பர்டிகுலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஹெட்டர்னு எடுத்துப்போம். இந்த ஹெட்டர் செக்ஷனோட HTML ஃபைலு, இந்த ஹெட்டர் செக்ஷனோட HTML கோடு, அப்புறம் இதோட CSS கோடு, இதுக்கு எதனா லாஜிக் எதனா எழுதுறதா இருந்தால் அந்த லாஜிக், இது 3மே சேர்த்து ஒரு காம்போனன்ட் செட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்போனன்ட் செட்டு கோடாக வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபைலில். அது மாதிரி மெயின் கண்டென்ட்டுக்கு ஒரு காம்போனன்ட் கோடு வந்து எழுதி வச்சுருப்பாங்க, சைட் கண்டென்ட்டு, ஃபுட்டர் கண்டென்ட்டு. ஸோ இதை வந்து நான் அப்படியே கோடில் எப்படி ரிலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் பாருங்கள், நான் வந்து அப்படியே இதை கோரிலேட் பண்ணுறேன் நம்மளுடைய ஆங்குலர் ப்ராஜெக்ட்டுக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கும் வந்து அப்படியே மேட்ச் பண்ணுறேன். நல்லா கவனிங்க.
இங்கே இந்த ஃபுல் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன் பேஜ், இந்த சிங்கிள் பேஜ் தான் இந்த பேஜோட கோடு. இந்த சிங்கிள் பேஜோட ஸ்ட்ரக்சர் கோடு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த index.html எங்கடா இருக்குது, ஒன் செகண்ட், index.html இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜுக்குள்ளே தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கோடு வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிங்கிள் பேஜுக்கான ஸ்ட்ரக்சர் கோடு வந்து ஒன் செகண்ட், அது ஓப்பன் ஆகலை, ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இதோட ஸ்ட்ரக்சர் கோடு ஜஸ்ட் இந்த கோடு மட்டும்தான் இதில் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு HTML ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபால்ட்டாக எழுதி வச்சுருப்பாங்க. HTML இது உங்களுக்கே தெரியும், HTML ஸ்ட்ரக்சர் கோடுன்ட்டு. ஸோ இந்த பேஜுக்கான கோடு வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் பேஜுக்கான கோடு வந்து எங்கே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா index.html கோடில் தான், இந்த ஃபைலில் தான் வந்து இதோட ஃபுல் கோடு வந்து இருக்கும். ஃபைன். அப்போது நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2-3 லைன் தானே இருக்குது, இதில் எப்படி அவ்வளோ கோடை வந்து ரைட் பண்ணுவாங்க, இந்த ஒரே ஒரு பேஜில் எப்படி இப்போது இதில் வந்து ஒரு 4 செக்ஷன் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல, இதுலேயே ஒரு 10-15 செக்ஷன் இருந்ததுன்னா இது எல்லாமே எப்படி இந்த ஒரு சிங்கிள் பேஜ்லேயே ரைட் பண்ணுவாங்க, அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனான்னு கேட்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் அது கிடையாது. ஃபைன், ஓகே. ஸோ எல்லாமே இந்த ஒரே பேஜ்லேயே எழுத மாட்டாங்க. நான் தான் அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா இது எல்லாமே ஒரு இது இப்போ ஹெட்டர் செக்ஷன் இருக்குன்னா இது ஹெட்டருக்குன்னு ஒரு தனி காம்போனன்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி மெயின் கண்டென்ட்டுக்கு ஒரு காம்போனன்ட் ஃபைல் இருக்கும், சைட் கண்டென்ட், ஃபுட்டர் கண்டென்ட், இது மாதிரி தனித்தனியாக ஒரு காம்போனன்ட் ஃபைல் வந்து தனித்தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காம்போனன்ட் ஃபைலை வந்து இங்கே ரெண்டர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதோட ரெஃபரன்ஸ் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் எழுதியிருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒரு காம்போனன்ட் ஃபைல். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காம்போனன்ட் ஃபைலை வந்து உங்களுக்கு திருப்பி எடுத்து காமிச்சிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெயின் கண்டென்ட் வந்து ஒரு காம்போனன்ட் ஃபைலில் எழுதி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த காம்போனன்ட் ஃபைல் எங்கே இருக்குன்னா சோர்ஸு, ஆப்பு, அதுக்குள்ளே பாருங்கள் இந்த 3 ஃபைல்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அந்த காம்போனன்ட் செட்டு. இப்போ இந்த மெயின் கண்டென்ட் வந்து இந்த மெயின் கண்டென்ட்டோட காம்போனன்ட் ஃபைல் இதுனா நான் அப்படியே ஒன்றுனா மேட்ச் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த மெயின் கண்டென்ட்டுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் லாஜிக் எழுதுவீங்க. இது லைக் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். எம்இசி ஆர்கிடெக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். வியூ பேஜு, கண்ட்ரோலர்னா ரிக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது, மாடல்னால் வந்து பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறது. ஸோ இது மாதிரி தனித்தனி ஃபைல்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு மெயின்டைன் பண்ணிடணும். அதே மாதிரி தான் இங்கேயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மெயின் கண்டென்ட்டுக்கு ஒரு காம்போனன்ட் செட்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காம்போனன்ட் செட்டில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் லாஜிக் ஒரு டிஎஸ் ஃபைல் இருக்கும், டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும். இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலில் தான் வந்து இந்த பர்டிகுலர் காம்போனன்ட்டுக்கு எதனா பிஸ்னஸ் லாஜிக் தேவையா, இஃப் கண்டிஷனில் ஒர்க் ஆகணும், எல்ஸ் கண்டிஷனில் ஒர்க் ஆகணும், அது மாதிரி எதனா பிஸ்னஸ் லாஜிக் இருந்ததுன்னா அதை வந்து இந்த டைப் ஸ்கிரிப்டில் தான் எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட், அஃப்கோர்ஸ் இந்த மெயின் கண்டென்ட்டுக்கு ஒரு HTML ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும். கரெக்டுங்களா? இந்த HTML ஃபைல் இருந்தால் தான் உங்களுக்கு வெப் பேஜில் லோட் ஆகும். ஸோ இந்த காம்போனன்ட்டுக்கு வந்து ஒரு HTML ஃபைலை வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், app.component.html ஃபைல். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபைலில் தான் வந்து அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டோட HTML ஃபைல் இருக்கும். அப்போ இதோட CSS ஃபைல் எங்கே இருக்குன்னா திருப்பி பாருங்கள், app.component.css. இதில் தான் வந்து அந்த HTML ஃபைலுக்கான CSS ஃபைல் வந்து இருக்கும். நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, இது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு காம்போனன்ட் செட்டுன்றது, அப்போ எனக்கு எப்படி தெரியும் இது ஒரு காம்போனன்ட் செட்டு, இது ஒரு செக்ஷனுக்கான காம்போனன்ட் செட்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள், app.component.tsன்னு இருக்கும். அதே நேமில் தான் HTML ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கும், அதே நேமில் தான் CSS ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அப்போது இது ஃபுல்லாக ஒரு காம்போனன்ட் செட்டு. இப்போது இது வந்து நான் இங்கே மெயின் காம்போனண்ட்டோட ரிலேட் பண்ணுறேன். ஓகே, அப்போது இந்த ஹெட்டரு, ஃபுட்டரு, சைட் காம்போனண்ட், சைடுக்கெலாம் காம்போனண்ட் இல்லையே அப்படின்னா அஃப்கோர்ஸ் இப்போ வந்து கிடையாது. ஏன்னா இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு இங்கே வந்து ஒரு மெயின் கண்டென்ட்டை மட்டும்தான் டிஃபால்ட்டாக இங்கே க்ரியேட் பண்ணி லோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பேஜில் ஹெட்டர் கிடையாது, ஃபுட்டர் கிடையாது. லைக் இது எல்லாமே ஒரே ஒரு காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இது எல்லா இதுவுமே ஜஸ்ட் ஒரு காம்போனண்ட்டு. இதில் வந்து நிறைய காம்போனண்ட் அவங்க வந்து க்ரியேட் பண்ணலை. அதனால தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒரு காம்போனண்ட் மட்டும் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. இன்கேஸ் வந்து எனக்கு ஹெட்டர் வந்து இன்னொரு காம்போனண்ட்டாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னொரு காம்போனண்ட்டாக புதுசாக க்ரியேட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு HTML ஃபைல், CSS ஃபைலை க்ரியேட் பண்ணணும். அது மாதிரி ஃபுட்டருக்கும் அது மாதிரி HTML ஃபைல், CSS ஃபைல் க்ரியேட் பண்ணணும். சைட் காம்போனண்ட்டுக்கும் HTML ஃபைல், CSS ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை காம்போனன்ட் செட் வேணாலும் ஒரு ப்ராஜெக்ட்லேயே க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். அது எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டர் பண்ணிக்கலாம். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக
இந்த HTML டாட் index.html ஃபைல்னால் என்ன, அந்த ஹோல் ஃபைல் தான் index.html ஃபைல். ஸோ அந்த index.html ஃபைலில் வர கண்டென்ட் வந்து எங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னா ஒரு காம்போனன்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த காம்போனன்ட் ஃபைல் வந்து எப்படி அந்த index.html ஃபைலில் ரன் ஆகும் அப்படின்னா அதை நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா இந்த ஜஸ்ட் ஒரே ஒரு லைனை மட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த index.html ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆப் ரூட் ஸ்லாஷ் இந்த ஒரு லைன் தான் வந்து அந்த காம்போனண்ட்டை, இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் ஃபைலை வந்து இந்த இடத்துல ரெண்டர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல அது ஆப்வியஸாக இங்கே வந்த உடனே இதோட கோடு எல்லாமே இங்கே வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆப்வியஸாக இது ஒரு ஃபுல் HTML ஃபைலாக வந்து லோட் ஆகிருக்கும். ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு இதோட அவுட்புட் வந்து தெரியும். புரியுதுங்களா? இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இங்கே இன்னொரு டவுட்டும் வரலாம். இந்த ஆப் ரூட் இந்த பர்டிகுலர் கோடை பார்த்த உடனே எப்படி உங்களுக்கு கரெக்டாக இந்த காம்போனன்ட் செட்டை வந்து அது ரெண்டர் பண்ணி எடுத்துகிட்டு வருது, இந்த HTML ஃபைலுக்கு எப்படி வந்து ஆப் ரூட் இந்த கோடு வந்து தெரியுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஷின். பட் இதுக்கு ஆன்சர் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து ஆப் -root இந்த பர்டிகுலர் நேமை வந்து நீங்கள் வந்து இந்த காம்போனன்ட் ரூட் காம்போனண்ட்டில் செலக்டரில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த செலக்டரில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த செலக்டரில் இருக்கிற வேல்யூவை வச்சு கரெக்டாக இந்த index.html நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்போனண்ட் வந்து index.html ஃபைலில் லோட் ஆகிடும். உங்களுக்கு புரியுதா? ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன். இந்த index.html ஃபைல் தான் வந்து ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு லோட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ நான் இது இன்ஸ்பெக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கோடு தான் HTML.index.ல இருக்குது. இந்த அஃப்கோர்ஸ் இந்த கோடு தான் இருக்குது. நான் உங்களுக்கு இது ரிலேட் பண்ணுறேன். ஏன் இது நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ டைம் வந்து இது எடுத்துக்கிறேன் இதுக்குன்னு. இங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிட்டே வாங்க. ஒரு லைனும் இதில் இருக்கிறது தான் வந்து இதுலேயுமே இருக்கும். ஸோ இந்த index.html ஃபைலில் என்ன இருக்கோ அதே தான் வந்து இந்த வியூ பேஜ் சோர்ஸ்லையுமே இருக்கும். ஓகேங்களா? வியூ பேஜ் சோர்ஸ்லையுமே இருக்கும். ஓகே, ஸோ வியூ பேஜ் சோர்ஸ்லையுமே இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே app.root. இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் -root. இங்கே பாருங்கள், சேம் ஃபைலா இந்த index.html ஃபைல் தான் வந்து இங்கே ப்ரௌசரில் லோட் ஆகிருக்கு. ஆனால் இது இந்த app.rootன்னு தான் வந்திருக்கு. பட் ஆனால் எப்படி இதோட கண்டென்ட் வந்து கரெக்டாக இங்கே லோட் ஆகிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் செகண்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டோட கண்டென்ட் வந்து எப்படி கரெக்டாக வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ இதோட கண்டென்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். இது வந்து இப்போது இந்த லைனை பார்த்த உடனே இந்த index.html ஃபைல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே இந்த ஆப் -rootக்கு இது வந்து இந்த பேரை வச்சு எதனா காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணோம் அந்த காம்போனன்ட் ஃபைலில். ஓகே, ஆமாம், காம்போனன்ட் ஃபைலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். இந்த காம்போனன்ட் ஃபைலில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த டெம்ப்ளேட் URL வந்து சர்ச் பண்ணோம். ஸோ இந்த ஃபைல் தான் வந்து இந்த காம்போனண்ட்டுக்கான HTML ஃபைல். அப்போ இந்த ஃபைலுக்கு வந்து போகும். இந்த ஃபைல் பாருங்கள், app.component.html ஃபைல். ஸோ அப்போ இந்த ஃபைலுக்கு போகும். இந்த ஃபைல் போன உடனே இதுதான் வந்து HTML ஃபைலை எடுத்து அதில் லோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லோட் பண்ணும். அப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, ஓகே இதுக்கு வந்து பர்டிகுலராக CSS ஃபைல் எதனா இந்த காம்போனன்ட் எழுதியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து அதோட ரூட் டைரக்டரிக்கு போகும், app.component.css. ஸோ இந்த ஃபைலில் எதனா ஸ்டைல் எழுதியிருந்தாங்கன்னா இதையுமே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஆப் ரூட் இந்த இடத்துல வந்து இந்த HTML ஃபைலையும் CSS ஃபைலையும் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக ஷோ ஆகுது. உங்களுக்கு இது வந்து ரன் டைமில் உங்களுக்கு நடக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே HTML ஃபைல்லாம் எதுவுமே லோட் ஆகாத மாதிரி தெரியுது. ஓகே, நான் இது எப்படி நம்புறதுன்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த HTML ஃபைலில் டிஃபால்ட்டாக அவங்க வந்து ரைட் பண்ணியிருக்க எல்லா கோடையும் நான் வந்து எடுத்துடுறேன். சரிங்களா? எடுத்துட்டு ஒரு ஹெட்டர் டேக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். h1 ஹெட்டர் டேக்கில் CodeBeanX and CodeBeanX Prime is the best website. சும்மா நானே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பெஸ்ட் வெப்சைட்னு சொல்லிடுறேன்.
சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே இப்போது இந்த காம்போனண்ட்டுக்குன்னு இந்த காம்போனண்ட் இருக்குது. இது வந்து இப்போ HTML ஃபைல் என்ன பண்ணுவோம், ப்ரௌசருக்கு வந்து லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப் -ரூட்டுக்கு வந்து இந்த லைனை பார்த்த உடனே இதுக்கு பர்டிகுலராக ஒரு காம்போனண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே வரும். ஆமாம், இதுக்கு ஒரு காம்போனண்ட்டை வந்து சர்ச் பண்ணிடும். ஓகே, இது ஒரு காம்போனண்ட் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ஆப் டாட் காம்போனண்ட் ஃபைலில் வந்து போகும். அந்த ஆப் டாட் காம்போனண்ட் ஃபைல் போன உடனே அதில் என்ன HTML ஃபைலில் வந்து கோடு எழுதி வச்சுருப்போம், இந்த கோடு தான் எழுதி வச்சுருப்போம். ஸோ இதை எடுத்து அதில் ரன் பண்ணோம். அப்புறம் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் எதனா ஸ்டைல் எழுதி வச்சுருந்தாங்கன்னா, ஸ்டைல் உங்களுக்கே தெரியும். சிஎஸ்எஸ்லாம் உங்களுக்கு தெரியலனா ஸோ நம்மளோட வீடியோஸ் நிறைய இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். நான் வந்து கலர் வந்து ஜஸ்ட் ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த HTML இதுக்கு வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ நல்லா பாருங்கள். இப்போ இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்? ஆஃப்கோர்ஸ் இந்த ஆப் ரூட் HTML ஃபைலில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ இது விண்டோவை ஷோ பண்ணுறேன். மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அந்த கம்ப்ளீட்டாக அது போயிடுச்சா? இப்போது 4200 ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி ரன் ஆகிட்டு இருந்தது. அது டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுருந்தாங்க, HTML டெம்ப்ளேட்டை வச்சுருந்தாங்க. அதை ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கஸ்டமைஸ் HTML கோடை வந்து நான் ரைட் பண்ணியிருந்தேன். அந்த கோடு வந்து இப்போ இங்கே கரெக்டாக இது பண்ணுது. இதோட வியூ பேஜ் சோர்ஸை பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஓகே, ஸோ இதோட வியூ பேஜ் சோர்ஸ் வந்து இங்கே லோட் ஆகிடுச்சு. ஓகே, டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதோட வியூ பேஜ் சோர்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் அதுதான் இந்த ஆப் ரூட்டில் வந்து இந்த பர்டிகுலர் லைனை பார்த்த உடனே நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த index.html ஃபைல் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ராஜெக்டில் -ரூட்னு சொல்லிட்டு எதுனா காம்போனண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ அந்த காம்போனண்ட்டை போயிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். அந்த காம்போனண்ட்டை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எதனா பர்டிகுலராக HTML ஃபைல் எழுதியிருக்காங்களான்னு பார்த்துட்டு, ஏன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஒவ்வொரு காம்போனன்ட் ஃபைலுக்கும் ஒரு HTML ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும். மேண்டரி, ஐ ரிப்பீட், ஒரு காம்போனன்ட் ஃபைலுக்கும் ஒரு HTML ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும். CSS ஃபைல் வந்து ஆப்ஷனல், ஓகேங்களா? பட் HTML ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த HTML ஃபைல் போயிட்டு பார்க்குது. இதில் எதனா கோடு இருந்தாங்கன்னா அதை எடுத்து அப்படியே அந்த காம்போனண்ட்டுக்கு லோட் பண்ணிவிடுது. ஸோ அதுக்கு CSS ஃபைல், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆங்குலர் ஆப் வந்து க்ரியேட் ஆகி ரன் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு காம்போனண்ட்டை வச்சு தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காம்போனண்ட், இந்த மெயின் காம்போனண்ட் மட்டும் தான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஹெடர் காம்போனண்ட் இருக்குது, சைட் காம்போனண்ட், ஃபுட்டர் காம்போனண்ட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காம்போனண்ட் ஃபைலை வந்து நம்ம காம்போனண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம், இது எல்லாமே நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ இன்னொரு உங்களுக்கு டவுட்டும் வந்திருக்கும். ஓகே, எனக்கு வந்து நீங்கள் சொன்னது புரிஞ்சுது. இப்போ index.html ஃபைல் வந்து அந்த ஆப் -ரூட்டு இந்த லைனை பார்த்த உடனே இது வந்து போயிட்டு அந்த காம்போனன்ட் ஃபைலை வந்து சர்ச் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் index.htmlக்கு எப்படி சர்ச் பண்ணணும்னு யார் சொல்கிறது, யார் அதை ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா இந்த app.model ஃபைல் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி இந்த index.html ஃபைல் வந்து ப்ரௌசரில் லோட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் லைன் வரும்போது எப்படி இதோட கரெக்டான காம்போனண்ட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி அதோட HTML அந்த CSS ஃபைலை எப்படி இந்த இடத்துல லோட் பண்ணுது அப்படின்ட்டு தெளிவாக பார்த்தோம். எதுக்காக நான் திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுதான் ரொம்ப பேஸ், இந்த லாங்குவேஜுக்குன்னு இதுதான் ரொம்ப பேஸ், எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த HTML ஃபைலுக்கு இது எப்படி அங்கே போயிட்டு கண்டுபிடிக்கணுன்றது எப்படி தெரியும். ஆக்சுவலி இது மாதிரி ஒரு காம்போனன்ட் ஃபைல் இருக்குன்ட்டு எப்படி இந்த HTML ஃபைலுக்கு தெரியும் அப்படின்னா இது ஆக்சுவலி இது வந்து சாதாரண HTML ஃபைலு. இது வந்து போயிட்டுலாம் கண்டுபிடிக்காது. ஒரு இன்டெப்த்தாக பார்க்கும்போது இது போயிட்டு கண்டுபிடிக்காது. அப்போ இது வந்து யார் கண்டுபிடிச்சி இங்கே லோட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த app.model.ts ஃபைல் தான் வந்து
அந்த வேலையை பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இந்த app.model.ts ஃபைல்ன்றது ஒரு ஒரு பெரிய ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பேக்கேஜ் ஃபைல் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய காம்போனண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். ஒரே ஒரு என்ஜி மாடலை வச்சு நீங்கள் ஒரே ஒரு மாடல் ஃபைலை வச்சு நீங்கள் நிறைய காம்போனண்ட் வந்து இதுக்கு கீழே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல்லாமே இந்த ஒரு மாடல் ஃபைலை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகே. ஸோ இது இப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ண உடனே எங்கெங்கேருந்து எங்கே கமாண்ட் வந்து போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது எங்கே கமாண்ட் போகும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த main.cssன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபைலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஃபைலில் நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பூட்ஸ்ட்ராப் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. இந்த பூட்ஸ்ட்ராப் மாடல்ன்ற இந்த இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகும். இதில் வந்து இந்த ஆப் மாடல்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆப் மாடல் ஃபைலில் நெக்ஸ்ட்டு வந்து ரீடைரக்ட் ஆகும். இங்கேருந்து எங்கே போகும், அப்படியே வந்துட்டு இந்த app.model ஃபைலில் போகும். ஃபஸ்ட்டு அப்போ எங்கே ட்ரிகர் ஆகும், ஃபஸ்ட்டு main.css அது எங்கே இருக்குன்னா அந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்தீங்கன்னா main.css. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன்லேருந்து தான் வந்து டைனமிக்காக வந்து ட்ரிகர் ஆகும். இந்த இடத்துல ஆப் மாடல் நம்ம பாஸ் பண்ணுறதுனால இந்த ஃபைலுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகும், ஆப் மாடல்ன்ற ஃபைலுக்கு போகும். இந்த இடத்துல போகும்போது இங்கேயுமே ஒரு பூட்ஸ்ட்ராப் ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பூட்ஸ்ட்ராப் இருக்கா, இதுதான் வந்து டிஃபால்ட்டான ஒரு பூட்ஸ்ட்ராப்பு. ஸோ இந்த இடத்துல நம்ம திருப்பி ஆப் காம்போனண்ட்டுன்ற இன்னொரு ஃபைலை வந்து ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த காம்போனண்ட் ஃபைலை பார்த்த உடனே இது வந்து டிஃபால்ட் ரூட் காம்போனண்ட். நான் சொல்லியிருக்கேன், CLI வந்து கமாண்டை ரன் பண்ண உடனே நம்மளுக்குன்னு ஒரு ரூட் காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்க ரூட் காம்போனண்ட்டு, டிஃபால்ட்டாக ரூட் காம்போனண்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரூட் காம்போனண்ட்டு பேர் என்ன, app.component. ஸோ இதுதான் வந்து இங்கே இந்த ஃபைல் தான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த app.component ஃபைலுக்கு போகும். இந்த இடத்துல போயிட்டு இப்போது இதில் வந்து HTML ஃபைலு CSS ஃபைலை வந்து எடுத்து அந்த index.htmlக்கு வந்து கொடுக்கும். ஓகே, நான் வந்து இது மாதிரி நீங்கள் கேட்ட அதாவது app-rootன்னு சொல்லிட்டு இருக்கிற செலக்டர் என்கிட்ட கேட்டிங்க, HTML ஃபைல் index.html ஃபைல் என்கிட்ட கேட்டிங்க. ஸோ நான் அதுக்கான அப்ரோப்ரியேட்டான ஒரு இது ஆப் காம்போனன்ட் ஃபைலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோட HTML அண்ட் CSS ஃபைலை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இந்த இது வந்து இந்த ஆப் மாடல் தான் வந்து index.html ஃபைலுக்கு சொல்லும். ஸோ index.html ஃபைல் அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டோட HTML அண்ட் CSS ஃபைலை இங்கே லோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரலாம் இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ